இந்த அங்கத்தில் எறும்பட்டியிலிருந்து வரும் ஒருவர் ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதிக்காக நடைபாதையில் மொத்தமாக தூக்கத்தை தவிர்த்து எப்போதும் ஒவ்வொரு விரியிலும் இவர்களுடன் சென்று மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு சாப்பிட, குடிக்க, இளைப்பாற என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவார். இந்த குழு பம்பை நதியை அடையும் முன்னரே சமையல்காரர்கள் பேருந்து மூலம் பம்பைக்கு சென்று இந்த குழுவிற்கென்று சமைத்து உணவை தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். இந்த குழுவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் பம்பா நதியை அடைந்து மீண்டும் நீராடி பஜனை செய்து இருமுடியை பூஜித்து தங்களுக்கென்று தயார் நிலையில் இருக்கும் உணவை உண்டு சன்னிதானத்திற்கு செல்வார்கள். செல்லும் வழியில் கன்னிமூல கணபதி பகவானை தரிசித்துவிட்டு நீலிமலை, அப்பாச்சிமேடு என்ற மலைகளை ஏறி சபரிபீடத்தில் தேங்காய் உடைத்து கன்னி சுவாமிகள் சரங்கொத்தியை குத்தி 18 படிகளை அடைவார்கள். 18 படிகள் ஏறி ஐயப்ப சுவாமியை தரிசித்துவிட்ட பிறகு இருமுடியை பிரித்து நெய்யபிஷேகம் செய்வார்கள். இங்கும் சமையல்காரர்கள் ஐயப்ப பக்தர்கள் இருமுடியில் எடுத்து வந்த அரிசியை சமைத்து கொடுப்பார்கள். ஐயப்ப பக்தர்கள் உண்டுவிட்டு மஞ்சமாதாவை தரிசித்துவிட்டு வாவர் சுவாமியை தரிசித்துவிட்டு பிரசாதங்களை மறுபடியும் இருமுடியில் கட்டி மலையிறங்குவதை தொடங்குவார். இந்த அங்கம் மலைக்கு அழைத்து செல்லும் விதம் மிக சிறப்பு என்பது மற்ற அங்கத்தின் மூலம் சென்றவர்களால் தான் உணர முடியும். சபரிமலைக்கு அழைத்து செல்வது, செவ்வாய்ப்பேட்டையில் தெய்வ காரியங்கள் செய்வது என இருந்து வந்த இந்த ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி அங்கத்தினர் ஏதாவது புதிதாக சேவை செய்ய வேண்டும் என்று யோசித்த போது, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று திருவள்ளுவர் சொன்ன வரிகளை நினைவுபடுத்திக் கொண்டனர். முனிவர்கள் போன்றவர்கள் தம் தவ வலிமையினால் தமக்கு பசி தோன்றாதவாறு தம் பசியை ஆற்றிக்கொள்வார்கள். அவ்வாறு தமது பசியை ஆற்றிக்கொள்ளும் முனிவர்களது வலிமையை காட்டிலும் பிறர் பசியார உணவளித்து காப்போரின் வலிமையே சிறந்தது என அன்னதானத்தின் பெருமையை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிகவும் சிறப்பித்து கூறியிருக்கிறார். அத்தகைய சிறப்பினை உடைய அன்னதானத்தின் பயனை அன்னதானம் செய்பவர்களும் அதனை பெறுபவர்களும் அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை கொண்டு ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி உறுப்பினர்களுடன் அதேபோல் நல்லெண்ணங்கள் கொண்ட மேலும் 14 பேர்களை சேர்த்து கொண்டு மொத்தம் 28 உறுப்பினர்களுடன் ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான ட்ரஸ்ட் என்கின்ற அமைப்பினை நிறுவினார்கள். இந்த ட்ரஸ்டின் முதல் கட்ட பணியாக ஆரிய வைஷ்ய சமூக மக்களில் தேவைப்படுவோருக்கு தினமும் பகலில் அன்னதானம் செய்ய தீர்மானித்து இந்த திட்டத்திற்காக நிதி திரட்ட 28 உறுப்பினர்களும் மிக கடினமாக உழைத்து ஊரூராக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தலா ரூபாய் 10,000 பெற்று அவர்களுக்கு அன்னதான பிரபு என்ற பட்டத்தை கொடுத்தனர். பணம் கொடுத்தவர்களிடம் வருடத்தில் ஏதாவது ஒரு தேதியை அவர்களிடம் கேட்டு வருடா வருடம் அந்த தேதியன்று நடக்கும் அன்னதானத்தின் போது ஒரு போர்டு வைத்து அதில் அவர் பெயரை எழுதி வைத்துவிட்டு அன்னதானம் செய்வர். அப்படி சேர்ந்த நிதியெல்லாம் திரட்டி வங்கியில் வைப்பு தொகையாக்கி அதன் மூலம் வரும் வட்டியால் மட்டுமே கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் CKB ஹாலில் ஆரிய வைஷ்ய சமூக மக்களில் தேவைப்படுவோருக்கு தினமும் பகலில் அன்னதானம் செய்வதை தொடர்ந்து வருகிறார்கள். அதேபோல் இந்த ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான ட்ரஸ்ட் செவ்வாய்ப்பேட்டை திரு DR துவாரகநாதன் அவர்களுடன் இணைந்து தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் சுமார் 500 டம்ளர்கள் வரை இலவசமாக கஞ்சியினை கடந்த 2 வருடங்களாக செவ்வாய்ப்பேட்டை தேர் நிலையம் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் வழங்கி வருகிறார்கள். பல்லோரும் இதனை பருகி தம் பசியை ஆற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல் ஆரிய வைஷ்ய சமூக மக்களின்றி பிற சமூகத்தை சார்ந்தவருள் முதியோர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களிடம் வயது சான்றிதழ் பெற்று தினமும் மதிய உணவினை வழங்கிட தீர்மானித்து மேற்படி அன்னதானம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை அக்ரஹாரத்தில் உள்ள ஆரிய வைஷ்ய சமாஜத்திற்கு பாதியப்பட்ட பள்ளி கட்டிடத்தில் 2008ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் முதல் தினமும் 50 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கி வருகிறார்கள். இவர்கள் அன்னதானம் செய்வதில் கூட சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதம் தேதிகளை சொல்லி நிதி கொடுத்த அன்னதான பிரபுக்களுக்கு அவர்கள் கொடுத்த தொகையில் அன்னதானம் நடைபெற இருக்கிறது என்று அவர்களுக்கு நினைவுபடுத்தும் விதத்தில் கடிதம் அனுப்பி அவர்களையும் அதில் கலந்து கொள்ள அழைக்கிறார்கள். 28 உறுப்பினர்களில் தினமும் ஒரு உறுப்பினர் பொறுப்பேற்று தன் குடும்பத்துடன் கண்டிப்பாக அன்னதானம் செய்யும் இடத்திற்கு சென்று அதை முறையாக நடத்த வேண்டும். இதை செய்வதால் அனைத்து உறுப்பினர்களும் மாதத்தில் ஒரு முறை அங்கு செல்வார்கள் மற்றும் ஒவ்வொரு நாளும் அங்கு உறுப்பினர் இருப்பதால் எந்த தடையுமின்றி அன்னதானம் நடைபெறும். அதேபோல் அந்த உறுப்பினர் அன்னதானம் ஆரம்பிக்கும் முன்னரே சென்று போர்டில் பெயர் எழுதியிருப்பதை சரிபார்த்து முறையாக பூஜை செய்து
அன்றைக்காக தொகை செலுத்திய அன்னதான பிரபுவின் பேரை சுவாமிக்கு முன் எடுத்து படித்து அன்னதான பிரபுவே சரணமையப்பா என்று சொல்லி தீபாராதனை காட்டி அன்னதானத்தை தொடங்கி வைப்பார். சரஸ்வதி அம்மாள் நினைவாக ஜி.என். கிருஷ்ணன் சேலம் டு அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அங்கு அன்னதானத்தின் பயன்பெற வருபவர்கள் தங்கள் பெயர் மற்றும் கோத்திரத்தை சொல்லி பதிவு செய்துவிட்டு தான் சாப்பிட செல்ல வேண்டும். இதே போல்தான் முதியோர் அன்னதானமும் நடைபெறுகிறது. இப்படி பல பணிகளும் சேவைகளும் செய்து வரும் ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி மற்றும் ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நித்திய அன்னதான ட்ரஸ்ட் மேலும் மேலும் வளர மனமாற வாழ்த்துவோம்.